வணக்கம். பிரபஞ்சம்னா என்ன? கடவுள்னா யாரு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம எல்லாரும் பல பதில்களை கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு தமிழ் ஞானியான இடைக்காடர் சித்தர் சொன்ன ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான பதிலை தான் பார்க்க போறோம். அவர் பார்வையில இதுக்கெல்லாம் காரணம் ஒரு காந்த சக்தி தானா? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கடவுள்னு ஒரு வார்த்தையை நாம தினமும் எவ்வளோ சாதாரணமா பயன்படுத்துறோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு முழுசா தெரியுமா? ஒருவேளை தெரியாதோ? இங்க இருந்து தான் நம்மளோட இந்த தேடல் ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த கேள்விக்கு இடைக்காடர் சித்தர் சொல்ற பதில் வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. அவர் அத ஒரு ஆன்மீக அறிவியல்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அதாவது பிரபஞ்சத்தோட விதிகளை எப்படி நம்மால புரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி இதையும் ஒரு தத்துவமா புரிஞ்சுக்க முடியும்னு அர்த்தம். இப்போ சித்தரோட வாதத்துக்கே வருவோம். இது ரொம்பவே ஆழமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம தெய்வீகத்தை பத்தி எவ்வளவுதான் பேசினாலும் நம்மளோட புரிதல் ரொம்ப மேலோட்டமானதுதான் சொல்றாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நாம தவற விட்டுட்டு இருக்கோம். சித்தர் சுட்டிக்காட்டுற முக்கியமான பிரச்சனை இதுதான். மக்கள் ஈசன்னு, அதாவது அந்த மூல சக்தியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது உண்மையில என்ன, அது எங்க இருக்குங்கிற அடிப்படை உண்மையையே யாருமே புரிஞ்சுக்கல. அப்போ அந்த அடிப்படை உண்மைதான் என்ன? இங்கதான் சித்தர் ஒரு அருமையான உருவகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவர் மனுஷனோட ஆன்மாவை, ஆமா நம்ம உயிருள்ள அந்த ஆன்மாவை ஒரு காந்தத்தோட ஒப்பிடுறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த உயிர் சக்தி இருக்கே, அது வெறும் உணர்வு மட்டும் இல்லையா, அது ஒரு சின்ன காந்த மாதிரி தனக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசையோட இருக்கிற ஒரு குட்டி சக்தி மையம். சரி, நம்ம உயிர் ஒரு சின்ன காந்தம்னா அப்போ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்ன? சித்தரோட பார்வையில இந்த பிரபஞ்சமே ஒரு மகாகாந்தம், எல்லாத்தையும் ஈர்க்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தி அது. ஆக இங்க ரெண்டு சக்திகள் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன காந்தம், அதாவது நம்ம உயிர். இன்னொன்னு இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அந்த மகாகாந்தம், அந்த உச்சகட்ட சக்தி. இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை சித்தர் அவரோட வார்த்தைகளே எவ்வளவு அழகா விளக்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, மேலே உள்ள அந்த பெருங்காந்தம் தான் கீழே உள்ள மனிதன் எனும் சிறு காந்தத்தை ஆட்டி படுத்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து இது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. மேல இருக்கிற ஒரு சக்தி தான் நம்மளை இயக்குதுன்னா, அப்போ நம்மளோட விருப்பம், நம்மளோட செயல்கள், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ நாம வெறும் கருவிகள் தானா? இந்த பிரபஞ்ச நடனம் ஒரு 3 படிகள்ல நடக்குதாம். முதல்ல அந்த மகாகாந்தம் தன்னோட சக்தியை வெளியிடுது. ரெண்டாவதா நம்ம உயிருங்கிற இந்த சின்ன காந்தம் அதால ஈர்க்கப்படுது. கடைசியா நம்மளோட வாழ்க்கை பாதையே அந்த ஈர்ப்பு விசையால தான் தீர்மானிக்கப்படுது. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன இரும்பு துகளை கற்பனை பண்ணிக்கோங்க. அது எப்படி ஒரு பெரிய காந்தத்தால இழுக்கப்படுதோ அதே மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கையும் நமக்கு தெரியாத, நம்மால உணர முடியாத ஒரு பிரபஞ்ச சக்தியால இயக்கப்படுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? அது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. சித்தர் சொல்றாரு, மனிதன் தன்னைத்தானே இயக்கிக் கொள்வதாக நினைப்பது அறியாமை, நாம் வெறும் கருவிகளே. இந்த ஒரு வரி தன்னிச்சை, சுதந்திரம்னு நாம நம்புற எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? அப்போ நாம உண்மையிலேயே வெறும் கருவிகள் தானா? நம்மளை இயக்குற அந்த இசை எது? நாம என்ன இசையை வாசிச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த ஒரு கேள்வியோட சித்தரோட காந்த சக்தி ரகசியத்தை பத்தின இந்த தேடலை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.